யூரின் தான் யூரிக் ஆசிட் இருக்கு பாத்தீங்களா, அதோடைய சோர்ஸா வந்து இருக்கும். சோ அப்ப வந்து என்ன இருக்கும், இந்த யூரிக் ஆசிட் ரத்தத்துல ஜாஸ்தியா இருக்கிறவங்களுக்கு சில பேருக்கு இந்த மூட்டுகள்ல வலி வீக்கம் அந்த மாதிரி இருக்கும். போறோம் மூட்டு வலி இருக்கு அப்படின்னு இருக்கு, குறிப்பாக இரவுல மூட்டு வலி ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு டெஸ்ட் எடுத்து பார்ப்பாங்க. எடுத்து பார்க்கும் பொழுது அவங்களுக்கு கவுட் ஆர்த்ரைட்டிஸ் இருப்பது வந்து என்ன அப்படின்னா மருத்துவர்களுக்கு தெரியும். இன்னும் சிலர் என்ன அப்படின்னு சொல்லுவாங்கன்னா, பாதத்துல எனக்கு எரிச்சல் இருக்குங்குவாங்க. அவங்களுக்கு சுகர் செக் பண்ணி பார்த்தா ஒண்ணும் இருக்காது, எல்லாமே நார்மலா இருக்கும், விட்டமின் B12 எல்லாம் நார்மலா இருக்கும். ஆனா ஒரு எரிச்சல்னு இருக்கும் சொல்லுவாங்க. குறிப்பாக இந்த எரிச்சல் எப்ப அதிகமா இருக்கும்னா இரவு நேரத்துல ஏசி, அதாவது ஏர் கண்டிஷன் ரூம்ல இருக்கும் பொழுது, குளிர் கிளைமேட்ல அதிகமா இருக்குங்குவாங்க. சோ அவங்களுக்கு டெஸ்ட் பண்ணோம்னா இந்த யூரிக் ஆசிட் வந்து ஜாஸ்தியா இருக்கும். சில பேருக்கு வந்து இந்த மாதிரி எரிச்சலும் வராது, மூட்டு வலியும் வராது. இந்த யூரிக் ஆசிட் எல்லாம் சிறுநீரகத்துல கற்களா வந்து ஃபார்ம் ஆயிக்கும். ஃபார்ம் ஆயிட்டு என்ன ஆகும் அப்படின்னா யூரிக் ஆசிட் கிறிஸ்டல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். சோ அந்த மாதிரி இருக்கும்.